Assalamualaikum. Welcome to Anjanam Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ பீட்ரூட் மால்ட். பீட்ரூட் மால்ட் வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இது எப்படி செய்யலாம்ன்றதை பார்க்கலாம். நான் 1/2 கிலோ பீட்ரூட் எடுத்திருக்கேன். அதை நல்லா தண்ணியில போட்டு வாஷ் பண்ணிட்டு அப்புறம் தோல் சீவிட்டு நறுக்கிக்க போறேன். குட்டி குட்டியா நறுக்கிக்க போறேன். சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹீமோகுளோபினோட லெவல் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். அவங்களுக்குலாம் இந்த மாதிரி ஒரு ட்ரிங்கை நம்ம கொடுத்தோம்னா கண்டிப்பாக ஹீமோகுளோபினோட லெவல் வந்து ரைஸ் ஆக்கி கொடுக்கும். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். பீட்ரூட் மால்ட்டில் நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்க போகிறோம். அதில் வந்து இயற்கையாகவே இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி நான் தோல் சீவி வச்சுக்கிறேன். தோல் சீவிட்டு நல்லாவே கழுவி எடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டில் யாராவது அத்லெட்டிக் பர்சன்ஸ் இருந்தால் இதை கண்டிப்பாக அவங்களுக்கு கொடுங்க. நைட் ட்ரிங்காக இருந்தாலும் சரி, மார்னிங் ட்ரிங்காக இருந்தாலும் சரி, ஒரு வேளை கண்டிப்பாக கொடுங்க. அவங்களுக்கு ரொம்ப ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். அதே போல் அத்லெட்டிக் மட்டும் கிடையாது, யாராக இருந்தாலுமே குடிக்கலாம். இது எல்லாருக்குமே ஒரு ஹெல்த்தி ட்ரிங்க்கு. ஸோ அதுக்காண்டி தான் நான் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நான் நல்லா தோல் சீவி வச்சுட்டேன். இப்போ அதை நான் கட் பண்ணிக்கிறேன். பெருசு பெருசாக கட் பண்ணல, குட்டி குட்டியாக தான் கட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பாதாம் ஒரு 20 கிராம் எடுத்துக்கிறேன். முந்திரி ஒரு 20 கிராம். பிஸ்தா வந்து ஒரு 20 கிராம் எடுத்துருக்கேன். ஏலக்காய் தூள் வந்து 5 கிராம் எடுத்துக்கிறேன். இது எல்லாத்தையும் கடாயில் போட்டு வறுத்து எடுத்துக்க போகிறேன். எண்ணெய் நெய் எதுவுமே சேர்க்கல, சும்மா நார்மலாக வறுத்து எடுத்துக்க போகிறேன். அவ்வளோதான். சூடு ஆறணுன்னு இதை நான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். அவ்வளோதான், அரைச்சாச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போது பீட்ரூட் இருந்துச்சுல, நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பீட்ரூட்டையும் நல்லா அரைச்சிக்க போகிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நான் இப்போ கடாயில் எண்ணெய் நெய் எதுவுமே ஊற்றலைங்க. வெறும் பீட்ரூட் பேஸ்ட்டை மட்டும் அரைச்சதை அப்படியே சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கிடுங்க. பீட்ரூட்டை நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரை 1/2 கிலோ எடுத்துக்கோங்க. பீட்ரூட் 1/2 கிலோ இருந்துச்சுன்னா நாட்டு சர்க்கரை 1/2 கிலோ எடுத்துக்கோங்க. கரெக்டான ப்ரொபோர்ஷனில் இருக்கணும். அவ்வளோதான். இது எல்லாத்தையுமே சேர்த்து கிண்டிக்கிட்டே இருக்க வேண்டியதான். நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. இதே மாதிரி நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. கிண்டிக்கிட்டே இருந்தால் தான் அது கொஞ்சம் கொஞ்சமாக வத்த ஆரம்பிச்சிடும். இது ரொம்பவே உடம்புக்கு நல்லது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இதில் எதுவுமே நெய் எண்ணெய் எதுவுமே சேர்க்கலை. பீட்ரூட்டு, ஆல்மண்ட், கேஷ்யூ, பிஸ்தா இதுதான் சேர்த்துருக்கோம். பனங்கற்கண்டும் சேர்த்துருக்கோம். அவ்வளோதான், வேறு எதுவுமே நம்ம சேர்த்துக்கல. ஸோ ரொம்ப ஹெல்தியான ஒரு மால்ட் இது. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். 1 மணி நேரத்துக்கு வந்து கம்மியான தீயில வச்சே கிண்டி விடுங்க. கிண்டிக்கிட்டே இருங்க, செக் பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன்னா டக்குன்னு வத்திரும். நல்லா கொஞ்சம் டைட்டாக ஆரம்பிச்சிருச்சு, உங்களுக்கே தெரியும். நல்லா வத்திருச்சு. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல நட்ஸ், அதெல்லாமே சேர்த்துக்கலாம் இதோட. இது குழந்தைங்களுக்கு ஒரு நைட் ட்ரிங்காக நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கலாம். இது ரொம்பவே நல்லது குழந்தைங்களுக்கு. நம்ம வெளியே பவுட்ருலாம் வாங்கி சாப்பிட்றதுக்கு இது வீட்டிலே செஞ்சு சாப்பிட்லாம். இது கொஞ்சம் லாங் ப்ராசஸ் தான், ஆனால் கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணுங்கள். இது ரொம்பவே ஹெல்தியான ஒரு இது. வீட்டில் எந்த ஒரு கெமிக்கல்ஸும் ஆட் பண்ணாமல் செய்கிறோம். வெறும் பீட்ரூட்டை அரைச்சும் அப்புறம் நாட்டு சர்க்கரையை அரைச்சி மட்டும்தான் இது பண்ணியிருக்கோம். இப்போது 1 மணி நேரம் நான் மெதுவாக கம்மியான தீயில வச்சு கிண்ட சொன்னேன். இப்போ அடுத்த 1 மணி நேரத்துக்கு வந்து கைவிடாமல் நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். என்கிட்ட ஒரு குட்டி ஃபேன் இருக்குது. அந்த குட்டி ஃபேனை ஆன் பண்ணிவிட்டு கடாயில் படுற மாதிரி வச்சுக்கிறேன். எதுக்கு அந்த ஃபேன் வச்சுருக்கேன்னா, அதில் உள்ள ஈரத்தெல்லாம் அது வந்து ட்ரை ஆக்கிரும். ஸோ அதுக்காண்டி தான் வச்சுருக்கேன். இப்போ நல்லா பாருங்கள், அந்த ஈரத்தை எல்லாத்தையும் இழுத்துருச்சு. இப்போ பவுட்ரு மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு. நல்லாவே ஈரப்பதம் குறைஞ்சிருச்சு, சுத்தமாகவே இல்லை. நல்லா காஞ்சிருச்சு. பவுட்ரு மாதிரி தான் இருக்குது, சுத்தமாக காஞ்சிருச்சு. இப்போ கட்டி கட்டியாக இருக்கிறதெல்லாம் உடச்சி விட்டுறேன். பாருங்கள், எல்லா பக்கமும் நைஸ் ஆகிடுச்சு. இப்போ எல்லா கட்டியும் உடஞ்சிருச்சு. டோட்டலாக 2 மணி நேரம் ஆச்சு எனக்கு. இப்போ பீட்ரூட் மால்ட் ரெடி ஆகிடுச்சு. 1 டம்ளர் பாலில் 1 டேபிள் ஸ்பூன் பீட்ரூட் மால்ட் கலந்து இப்போ குடிக்க போகிறேன். இதை பால்லையும் குடிக்கலாம், தண்ணியில் கலந்தும் குடிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.
இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்காண்டி எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.